ஹே காய்ஸ், இவ்வளோ நாள் நான் பாட்டு செஞ்சேன். அதை டிக்டாக்ல போட்டேன். நீங்கள் எல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஏஐ மூலமாக பாட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோ வந்து இப்படியே போடாமல் நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு டுட்டோரியலாக போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பில் எந்த விதமான கண்டென்ட் போடுறதில்ல. இங்கே போடுற அதே பாட்டை அப்படியே அங்கே போட்டுட்ருப்பேன். ஸோ யூடியூப்க்கும் கண்டென்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ பாட்டோட அவுட்புட் எல்லாமே டிக்டாக்ல போடுறேன். அதோட அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் எப்படி பாட்டு எழுதுறேன், அதெல்லாம் எப்படி செய்கிறேன் அப்படின்ற வீடியோ எல்லாத்தையும் லென்த்தாக யூடியூப்ல போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூடியூப்ல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும்தான் இன்னைக்கு டிக்டாக்ல இப்படி அப்லோட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்த வீடியோ எல்லாமே ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டுட்டு ஃபுல் வீடியோவை யூடியூப்ல தான் போடுவேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு எந்த ஊருக்கு பாட்டு எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனல் சாங் ஒன்று செய்யலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, பர்சனல் சாங்ஸில் வந்து அவங்களோட நிறைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதனால பர்சனல் சாங்ஸை வந்து இப்படி பப்ளிக்காக எழுத இயலாது. அதால் ஊருக்கு பாட்டும் பேருக்கு பாட்டுகள் செய்கிறப்ப மட்டும் இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடுவோன்னு தோணுச்சு. இன்னைக்கு குருநாகல் ஊருக்கு தான் செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து குருநாகல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காரைதீவு, அதுக்கப்புறம் அட்டாளைச்சேனை, ஓட்டமாவடி, ஹேட்டன், வவுனியா இப்படி லிஸ்ட் இருக்குது. ஸோ ஓர்டராக வருவோம். இன்றைக்கி குருநாகலுக்கு வந்து நம்ம பாட்டு எழுதுவோம். இவ்வளோ நாள் சும்மா ஒரு பொதுவாக தானே நம்ம லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தோம். நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இனிமேல் நம்ம லிரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போ குருநாகல் சம்மந்தமாக தேடுவோம். ஓகே, நான் இப்போ இதுலேயும் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து லெஃப்ட்லேயும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ நான் இதில் சர்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வருதோ எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேசஸாக சூஸ் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போ நம்ம சர்ச் பண்ணோம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இன் குருநாகல். ஓகே, குருநாகல் நம்ம சர்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்திருக்கு குருநாகல க்ளொக் டவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரஜமஹா விஹாரைய, ரிதி விஹாரைய அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாமே விஹாரை தான் இருக்குது. க்ளொக் டவர் வந்து பெரும்பாலும் எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கும், அதையும் இருக்கும் க்ளொக் டவர்னு சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் அத்கண்டா, ராஜமஹா விஹாரைய, இது எல்லாமே ஃபுல்லாக அப்படியே அந்த பௌத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது. இது அப்படியே இல்லைனா நிறைய நம்மளோட வீடியோஸ் தமிழாக்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வேறு என்ன சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஊரில் இருக்கா அப்படின்னு. ரிதி ஹாரைய சமாதி புத்த ஸ்டேச்சு ஃபுல்லாக அப்படியே இதுதான் வருது, விகாரைகள் அது இதுன்னு சொல்லி. ஓகே, வேறு இன்னொரு வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். மகா ஓய வியூ பாயிண்ட் இருக்குது. ஓகே, யாப்பக்கூவா இருக்குது. அது நம்ம படிச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி புக்லலாம் பார்த்துருக்கோம் யாப்பக்கூவா. ஆனால் அது எப்படி சரி நோட் பண்ணி வச்சுக்கோம். ஏதாச்சும் எழுத முடிஞ்சால் அதுக்கு லிரிக்ஸ் சேர்த்து எழுதுவோம். யாப்பக்கூவா. அடுத்தது பேராதேனி போகணும், ராஜமஹா விஹாரைய எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பத்லுட லேக், முதல்ல விஹாரைய 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 எதிர்வோயா. ஓகே, ஓகே, இன்னொரு சைட்லேயும் தேடி பார்ப்போம் வேறு என்ன சரி இருக்கா அப்படின்னு சொல்லி. அத்துகல விஹாரைய நிறைய அப்படியே இதுதான் இருக்குது. க்ளாக் டவர் நோட் பண்ணிட்டோம். க்ளப் ஹவுஸ் இருக்கா, அது நமக்கு சம்மந்தம் இல்லை போல். அடுத்தது சரி, இதிலேருந்து என்ன சரி ஒரு விஹாரை நம்ம எடுப்போம். அத்துகல விஹாரை நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, அத்துகல
அத்துகளை நோட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இது வரைக்கும் தேடினதில் இவ்வளோ தான் இருக்குது. இதில் நிறைய மற்றபடி சிங்கிள்ஸ் அட்ராக்ஷன்ஸ் தான் இருக்குது. பீகார் புத்தர் சிலை இந்த மாதிரி தான் இருக்குது. அத்துகளையும் புத்தர் சிலைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அத்துகளை புத்தர் ஸ்டாச்சு அப்படின்னு போட்டுருவோம், புத்தர் சிலைன்னு. ஓகே, இப்போதைக்கு கிளாக் டவர், யாப்பஹூவு, அதுக்கப்புறம் அத்துகளை புத்தர் சிலை இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன சரி பாட்டு ஒன்று எழுதுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணோம். ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாட்டு வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இந்த கிளாக் மணிக்கூண்டு, யாப்பஹூவு, அத்துகளை புத்தர் சிலை இந்த மாதிரி இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் என்ன சரி எடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் வீரம் சொல்லுவோம், வீரம் பெருமை அப்படி இப்படின்னு தான் லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தோம். அப்போது உடனே இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஐடியா வரமாட்டேங்குது நிஜமாக. ஸோ அது வேறு கேமரா வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல, எதுவுமே வரமாட்டேங்குது. கிளாக் டவர் நான் கொஞ்சம் ஐடியா யோசிக்கிறேன் என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சுன்னா அதை யாரும் யோசிக்கிறலாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. எனக்கு எதாவது ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் குயிக்காக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ ஒரு ஐடியா உனக்கு கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சுட்டு கிளாக் டவர்னா நீ கிளாக் டவர்கிட்ட வந்து பாரு, எங்கே பெருமை கிளாக் டவர் யாப்பஹுவா அப்படின்னு போட முடியாது. அது மாதிரி எழுதுனா அது செட் ஆக மாட்டேங்குச்சு. அதனால நீங்கள் ஒத்துக்குவீங்களோ இல்லையோ தெரில, இது வந்து ஏதோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி எழுதுனா சிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சில லிரிக்ஸ் கூட தோணுச்சு. அதால் அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு தோணுது. ஸோ நான் இப்போ எழுதுகிறேன் அந்த லிரிக்ஸ் எல்லாம். ஸோ வேறு வழி இல்லை, இந்த மாதிரி எழுதுனா கொஞ்சம் பெட்டராக வரும். அதோட ரொம்ப ஃபன்னாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கேர்ளை ஒன் சைடாக ஒரு கேர்ள் லவ் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி ஒரு கேர்ளை வர்ணிக்கிற மாதிரி குருநாகலில் இருக்க ஒரு பொண்ணுக்காக எழுதும். எந்த உள்நோக்கமும் இல்லை, யாரை பற்றியும் இல்லை, ஒரு பொதுவான ஒன்று தான். ஓகே, சரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தோணுச்சு. குருநாகல், குருநாகல், ஐயோ குருநாகல், பொண்ணு குருநாகல். ஏன்னா அது லிரிக்ஸ் எப்படி எழுதுனாலும் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு மாதிரி பாட்டு மாதிரி மண்டைக்குள்ளே ஒன்று ஓடுனுச்சு. அப்போது அது அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணுவோன்னு ஒரு வேகமாக ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் ஒரு சாங் ஒன்று செய்வோம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம தொடர்ச்சியாக மற்ற லிரிக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குருநாகல், குருநாகல், ஐயோ குருநாகல், பொண்ணு குருநாகல் அப்படின்னு வருது. அதை வந்து இன்னொரு தடவையும் அந்த லிரிக்ஸை திரும்ப எழுதிக்குவோம். குருநாகல், குருநாகல், ஐயோ குருநாகல், பொண்ணு குருநாகல். ஓகே, ஸோ அந்த தான் ஸ்டார்டிங் துண்டு வந்து அப்படி தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் அடுத்த பந்தி வந்து நம்ம ஒரு செட்டப்னா அந்த இப்போ ஒரு பந்தி எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்த பந்தி அதிலிருந்து ஏஐ வந்து பாட ஆரம்பிக்கிறப்ப டெஸ்ட் பண்ணும். அப்போது அடுத்த பந்தியே எல்லா பாட்டுலையுமே சூப்பராக வந்துடாது. அது ஒரு மாதிரி கொஞ்சம் அது பாடி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர பந்தியெல்லாம் சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு பாட்டு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாட்டை ஃபுல்லாக எழுதிட்டு அதை 2 தடவை அந்த லிரிக்ஸ் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணும். முதல் தடவையில் அதை வந்து வார்த்தைகளை தப்பாக இது பண்ணாலும் படித்தாலும் அடுத்த முறை வந்து அது ஒழுங்காக படிச்சிடும். ஸோ அதால் எப்பயுமே அந்த லிரிக்ஸ் எழுதுகிறப்ப ஒரு நீங்கள் உங்களோட மைண்டில் இருக்க லிரிக்ஸ் எல்லாம் எழுதி எடுத்துகிட்டு அதில் எந்த துடெலாம் உங்களுக்கு முக்கியமாக வேணுமோ அதை வந்து மறுபடி இன்னொரு பார்ட்டாக அந்த லிரிக்ஸ் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த முதல் பந்தியை எழுதிட்டோம். ஸோ ஒரு பிக்கப்புக்காக இன்னொரு லைன் ஒன்று எழுதுவோம். ஓகே, இது வந்து சும்மா தான் எழுதுவோம். இது வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாட்டில் வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் வெட்டி தூக்கிடுவோம். இது இந்த இடங்களை சம்மந்தம் இல்லாமல் நார்மலாக எழுதுவோம். குருநாகல், குருநாகல் குளிருதே, குளிருதே அவ சிரிப்பால, அவ சிரிப்பால, அனல் காற்று வீசுதே அப்படின்னு போட்டுக்குவோம். அனல் காற்று வீசுதே அவ சிரிப்பால, அவ முறப்பால, அனல் காற்று வீசுதே அவள் முறப்பால. ஓகே, கால்கள் கட்டி அப்படின்னு போடுவோம். கால்கள் கட்டி நிற்குதே சிக்னல் இல்லாம, மனசு மயங்கி ஓடுதே என்ன கேட்காம, அப்படி போட்டுக்கோங்க. ஸோ முதலாவது ஓகே, இப்போ பெஸ்ட் லைன் ஒன்று எழுதிட்டோம். அடுத்து வந்து ஒரு பிக்கப்புக்காக ஒரு லைன் ஒன்று எழுதி வச்சுருக்கோம். குருநாகல் குளிருதே அவ சிரிப்பால், அனல் காற்று வீசுதே அவ முறப்பால், கால்கள் கட்டி நிற்குதே சிக்னல் இல்லாமல், மனசு மயங்கி ஓடுதே என்ன கேட்காம அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம்.
ஓகே. இப்போ அது செட் ஆயிருச்சு. 2 பந்தி நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு அந்த பிளேஸஸையும் எடுத்து வச்சு, அதுக்கேத்த மாரி பாட்டு எழுதுவோம். ஆ ஓகே. இப்ப இதுல அத்துகல்ல யாப்பகுவோ கிளாக் டவர் இது இருக்கு. ஸோ ஓகே. அத்துகல புத்தர் சிலைக்கு இப்படி எழுதுவோம். அவங்கள பார்க்குறப்ப அந்த புத்தர் சிலை மாரி நான் உறைஞ்சிருக்கேன் அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து யாப்புக்கூவு. யாப்புக்கூ அவங்க போறதா இருந்தா சிங்கள பிள்ளையாலயா இருக்கணும் அப்படின்னு இல்ல. டூரிஸ்டாக்களும் போகலாம். ஆ சரி அவங்கள விடுவோம். அடுத்து இப்படி செய்யும். நான் நான் அத்துகல புத்தர் போல சிலையா நின்னேனே. நான் அத்துகல புத்தர் போல சிலையா நின்னேனே. அந்த யாப்பகூவு மலையில் ஏறி அந்த யாப்பகூவு மலையில் ஏறி ஏன் இப்போ நான் மலைக்கு ஏறினேன்? நான் அத்துகல புத்தர் போல சிலையா நின்னேனே. அந்த யாப்பகூவு மலையில் ஏறி ஓகே ஒரு கோர்வைக்காக இப்படி போட்டுக்கோம். காதல சொன்னேன்னு போட்டுக்கோம். காதல சொன்னேனே. நான் அத்துகல புத்தர் போல சிலையா நின்னேனே. அந்த யாப்பகூவ மலையில் ஏறி காதல சொன்னேனே. அது ஒரு கோர்வைக்காக தான் எழுதியிருக்கேன். ஓகே நம்ம மேபி இந்த துண்டை வந்து ஹூக்கா செட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் செட் ஆகுது. அந்த அத்துகல புத்தர் போல சிலையா நின்று அந்த யாப்பகூவ மலையில் ஏறி காதல சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதால் இது வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகுற மாதிரி போட்டு வச்சுக்கோம். இது வந்து 2 தடவை வரணும்னு சொல்லி. இல்லை வேறு ஏதாவது பந்தி அடுத்தடுத்த லிரிக்ஸ் செட் ஆனிச்சுன்னு சொன்னால் அது வந்து ஹூக் மாதிரி வச்சுக்கும். இப்போதைக்கு இந்த லிரிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து கிளாக் டவர்னா டவுனில் தான் இருக்கும். அப்போது அவங்க கிளாக் டவர் பெண்ணை பற்றி வேற எழுதிட்டுருக்கோம். ஸோ அதனால கிளாக் டவரையும் அதையும் எப்படி சேர்க்குறது? கிளாக் டவர் மணிக்கூண்டு ஓகே. இப்படி எழுதுவோம் சரியா. இப்போ கிளாக் டவர் வந்து மணிக்கூண்டுன்னு இல்லையா சொல்லுவோம். அப்போது அந்த மணிக்கூண்டு முள்ளு கூட வந்து சும்மா இருக்குது. ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கு வந்து மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. ஒன்று கண்டாதானே அதுவும் சுத்துது. உன்னை கண்டாதானே அதுவும் சுத்துது. மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. உன்னை கண்டாதானே ஓகே. அதை எப்படி போடும்? மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. ஒரு டவுனில் தானே இருக்குது. அதால் இப்படி போடும். உன் ஸ்கூட்டி சத்தம் கேட்டால் தானே அதுவும் சுற்றுது அப்படின்னு போடும். ஓகேவா. மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. உன் ஸ்கூட்டி சத்தம் கேட்டால் தானே உன் ஸ்கூட்டி சத்தம் கேட்டால் தானே அதுவும் சுற்றுது. ஓகேவா. ரைட். அச்சோ இது 3மே முடிஞ்சிட்டு அடுத்த ஏதாவது பந்தி ஒன்று எழுதுனா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ எழுதியிருக்கதே ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துட்டு வந்திருக்கும். ஸோ கடைசியாக இன்னும் ஏதாச்சும் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் எழுதிட்டு நம்ம பாட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம். வேறு என்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குது? எல்லாமே எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அந்த விகாரைகள் இந்த மாதிரி தான் இருக்குது. சரி. குர்நாகள் குளிரதே அவ சிரிச்சால. மணிக்கூண்டு முள்ளு கூட சும்மா இருக்குது. ஸ்கூட்டி சத்தம் கேட்டால் தானே அதுவும் சுத்துது. குருநாகல் கண்டி அப்படின்னு இருக்கு.
ஓகே. இத வந்து கடைசி ஃபினிஷிங்க்காக ஒரு லைன் ஒண்ணு எழுதிக்குவோம். இந்த மாரி குருநாகல் டூ கண்டி ரோடு எடுத்துட்டு, கண்டி ரோடு டிராஃபிக் போல நெஞ்சு ஜாம் ஆச்சு. உன்ன கண்டனால மனசு தொலைச்சாச்சு அப்படின்னு போட்டு அந்த பஞ்சா அந்த லைன முடிச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுல எது நல்லா இருக்கோ அத வந்து ஹூக் ஒண்ணு எடுத்து பாட்ட செய்ய ஆரம்பிச்சுருவோம். என்ன சொன்னேன்? கண்டி ரோடு டிராஃபிக் போல கண்டி ரோடு டிராஃபிக் போல நெஞ்சு ஜாம் ஆச்சு. அவளை பார்த்து மனசு தொலைச்சாச்சு. அவளை பார்த்து ஓகே. அவளை பார்த்து அடுத்த நொடியே மனசையும் தொலைச்சாச்சு. ஓகே. இப்போ பாட்டு ஃபுல்லா சரி. நம்ம எழுதிட்டோம். 1, 2, 3, 4, 5 குட்டி குட்டியா 5 பகுதிகள் எழுதிட்டோம். ஸோ இதில் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு துண்டு வந்து ரிப்பீட் ஆகணும். ஒன்று அந்த குருநாகல் அப்படின்ற துண்டு வந்து ரிப்பீட் ஆகினா நல்லாயிருக்கும். அதாவது ஹூக் மாதிரி. ஸோ அது இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மணிக்கூண்டு கண்டி இல்லாட்டி அத்துக்கல புத்தர் சிலை முதல் எழுதுனா நல்லா இருக்கு. அந்த அத்துக்கல புத்தர் சிலையை போல சிலையாந்தேனே அந்த துண்டு வந்து நல்லா இருக்கு. யாப்போ மலையில் ஏறி காதல சொன்னேனே அந்த லைன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஹூக் மாதிரி வச்சுக்குவோம், ரிப்பீட் ஆகும். அதுதான் அதாவது அந்த பாட்டில் வந்து அந்த கேட்சியாக அந்த ஒவ்வொரு பாட்டு போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ஹூக் வந்து வரும் இல்லையா, ஒரு பாட்டிலே நமக்கு ரொம்ப பிடிச்ச துண்டு ஒன்று இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணுவோம். ஸோ இதை 2 தடவை போட்டுக்குவோம். இந்த பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 பகுதியும் மணிக்கூண்டும் அந்த கண்டி ரோடு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாகவும் ஒருக்கா நான் அத்துகல புத்தர் போல சிலையா நின்னேன் அப்படின்றது வந்துச்சுன்னா ஓகே, நம்ம பாட்டு ரெடி. ஸோ இப்போ இந்த பாட்டை கொண்டு போய் நம்ம அதில் போட்டு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த பாட்டை எழுதி எடுத்துட்டேன். டைப் பண்ணி லெப்புக்கு எடுத்தாச்சு. ஸோ இந்த பாட்டோட சேர்த்து இடையில வந்து நான் இன்னொரு லிரிக்ஸ் ஒன்று சேர்த்துட்டேன். தென்னந்தோப்பு காற்று போல தேகம் சிலிர்க்க உடம்பெல்லாம் ஏதோ ஆச்சு ஒன்றை ரசிக்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு முடிவு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவே கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ அந்த பாடுற ஸ்டைல் வந்து அழகாக வராது. ஸோ நான் அது லிரிக்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு வரப்போ ஒரு இன்னொரு லைன் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதால் நான் இன்னொரு லைன் ஒன்று சேர்த்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் சாங். இப்போ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி சூனோவில் போட்டு நம்ம சாங் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நான் சூனோ ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இட்ஸ் கிஷோர் 360 அப்படின்னு சொல்லி சூனோவில் தேடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் பப்ளிஷ் பண்ணியிருக்க சாங் எல்லாமே அதில் எழுதியிருக்க ஸ்டைல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நான் இந்த லிரிக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டைல்ஸ்ன்ற இடம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே க்ரியேட் அப்படின்னு கொடுத்துறாம இந்த ஸ்டைல்ஸ்ன்ற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன் ஹிப்ஹாப் சாங் வித் ஹை எனர்ஜி செலிப்ரேஷன் மோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபன்னாக அப்படி இருக்கணும். அந்த ஆம்பளை படத்தில் வரும் அந்த ஆய் ஆய் பாட்டு அந்த மாதிரி இருக்குல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பீட் அப்படின்றனால. ஸோ ஹிப்ஹாப் ஸ்டைலில் வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு செலிப்ரேஷன் மோடில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹிப்ஹாப் சாங் வித் ஹை எனர்ஜி செலிப்ரேஷன். இதில் வந்து மேல் வோக்கல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், பசங்க பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து கேர்ள்ஸ்ட எந்த வாய்ஸுமே இதில் ஹெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆப்ஷனில் வந்து நான் மேல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மிச்சதெல்லாம் அந்த வியர்ட்னஸ் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு வேணுங்கிற அளவு செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி அப்படின்றத நான் போக போக சொல்லித்தரேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபன் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நம்ம சாங் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே. நிறைய பேருக்கு இருந்த பிரச்சனை இந்த இடத்துல அப்கிரேட் டு ஃபுல் சாங் இந்த இடத்துல வெர்ஷன் 5ல் இருக்கிறது வந்து என்னால் டவுன்லோட் பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ப்ரோ வெர்ஷன் வாங்கணும்னு சொல்லி நான் வாங்கி தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து இந்த முறை வந்து நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வெர்ஷன் 5ல் சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய சூனோ வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு பை பண்ணிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
சரி, இப்போ நம்மளோட சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. இல்ல அப்படின்னா, நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நெறைய கிரெடிட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி சாங் வந்து ஓகே பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வீடியோ கன்டின்யூ பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இத வந்து கேட்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த பீட் வந்து நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து குடுத்துருக்கதையும் பார்ப்போம். இன்னொரு ஸ்டைல்லயும். இன்னொரு ஆப்ஷன் ப்ளே பண்ணி. ஓகே. இந்த ஆடியோ வந்து அவ்வளோ பெருசா எனக்கு வந்து செட் ஆகல. ஸோ இன்னும் நான் நெறைய கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு, பார்ட் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து கன்டின்யூ பண்றேன். ஓகே கைஸ், ஃபைனலா நம்ம அந்த பாட்டோட அவுட்புட் எடுத்தாச்சு. பல நேர தேடல்களுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒண்ணு செஞ்சு எடுத்தாச்சு. நெனச்ச மாரி பக்காவா அந்த பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கு. அதனால நான் முன்னுக்கு போற அந்த மியூசிக் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, மெயினான துண்ட மட்டும் நான் அப்படியே போடுறேன். அதுல அந்த அத்துக்கல துண்டு வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு அந்த பாட்டு. நிஜமா ரீல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். ஸோ இப்ப அந்த பாட்டு கேட்கலாம். நான் பார்ப்போம் இந்த ஃபுல் வீடியோ லிரிக்ஸ் எழுதுறதெல்லாம் போட இயலுமான்னு தெரியல. ஏன்னா இப்பயே வீடியோ 15 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்கும் போல. ஸோ அப்படி ரொம்ப வீடியோ லென்த்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் லிரிக்ஸ் எழுதுறதெல்லாம் கட் பண்ணிட்டு, அந்த பாட்டு அந்த விஷயங்கள் தேடுனதையும், அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் தேடுனது, அதுக்கப்புறம் பாட்டு இதில போட்டது, கடைசி பாட்டு அத மட்டும் நான் அப்லோட் பண்றேன். இல்ல ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் லிரிக்ஸ் எழுதுறதையும் பேஸ்ட் பண்றேன். அண்ட் முக்கியமா சில விஷயங்களும் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிர்றேன். என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது எப்படி அப்படின்றதுல கொஞ்சம் சிக்கலா இருக்கீங்க. நெறைய பேர் அந்த சூனோ ப்ரோ வெர்ஷன் வாங்காம, அந்த கிரெடிட்ஸ வந்து எட் பண்றதுக்கு தான் வாங்குறீங்க. அப்படி வாங்குனீங்கன்னா எட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. அது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் அது அப்புறம் கிளியரா சொல்றேன். ஏன்னா இப்பயே வீடியோ ரொம்ப லென்த்தா வந்துருச்சு. அதுக்கப்புறம் போக போக நான் மத்த எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி தாரேன். அண்ட் இப்ப இந்த பாட்ட வந்து நம்ம கேட்கலாம். யாருமே இப்போதைக்கு சூனோ வந்து ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. விஷயம் தெரியாதவங்க மட்டும். மத்தவங்களுக்கு புடிச்சவங்க, தெரிஞ்சவங்க பண்றதா இருந்தா ஓகே. இல்ல அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு இன்னொரு தனி வீடியோ ஒண்ணு போடுறேன். அதுக்கப்புறம் போடுங்க. நம்மளோட குரூப்ல சரி நான் அத எப்படி அப்படின்ற ஸ்டெப்ஸ் போடுறேன். வீடியோ இல்லாட்டி நம்ம குரூப்ல சரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு போடுறேன். ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் ஆயிக்கோங்க. இப்ப இந்த வீடியோ வந்து இந்த ஆடியோ வந்து கேட்கலாம். குருநாகல் குளிருதே அவ சிரிப்பால, அனல் காத்து வீசுதே அவ முறப்பால, கால்கள் கட்டி நிக்குதே சிக்னல்லாம, மனசு மயங்கி ஓடுதே என்ன கேட்காம, அவளை பார்த்தெடுத்த நொடிய மனசையும் தொலைச்சாச்சு. போல சிலையா நின்னேனே, அந்த மலையில் ஏறி காதல சொன்னேனே, புத்துரு போல சிலையா நின்னேனே, அந்த மலையில் ஏறி காதல சொன்னேனே. குருநாகல் அவ குருநாகல், ஐயோ குருநாகல்
ஓகே. பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இதில வந்து நான் அந்த மியூசிக் துண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அதாச்சும் ரொம்ப லென்த்தா போற மியூசிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த மெயினான பார்ட்ஸ மட்டும் தான் இப்ப நான் அப்படியே போட்டு வச்சிருந்தேன். ஸோ இதில வந்து அந்த ஃபுல் சாங்க மியூசிக்லாம் கட் பண்ணாம நான் லேட்டரா YouTubeல அப்லோட் பண்றேன். இதில இருக்க அந்த மெயின் பார்ட்ட TikTokல குருநாகல் வீடியோவோட சேர்த்தும் அப்லோட் பண்றேன். பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் அப்படியே எழுதேன், வச்சேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே தான் வீடியோல பார்க்கணும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி, எவ்வளோ விஷயத்த கட் பண்ணி தூக்கணும்னு தெரியல. ஸோ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இனிமே வர்ற எல்லா பாட்டையும் நம்ம இந்த மாதிரியே செய்வோம். ஒரு சின்ன பிரச்சனைனா லிரிக்ஸ் எழுதுகிற டைம் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. அது மட்டும் நம்ம வேணால் கட் பண்ணி தூக்கிடலாம். ஸோ டூரிஸ்ட் பிளேஸை தேடுவோம். அப்படியே அடுத்து என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நான் லிரிக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த இந்த சாங்ஸுக்கு வந்து நான் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துச்சு இல்லையா, அதில் வந்து நான் பெட்டரானது வந்து தேடி தான் எடுத்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று செஞ்சேன். நிறைய சாங்ஸ் வந்து நான் அப்படி தான் செய்வேன். ஸோ உங்களுக்கும் எடுத்த உடனே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பாட்டு வந்துடாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் தான் அந்த நல்ல சாங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் நான் போகிற வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி போக போக இன்னுமே பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. இன்னும் ஒருக்க மட்டும் அந்த லைனை மட்டும் கேட்போம்.